என் அண்ணன் என் மேல காட்டின பாசத்தை என் மகக்கிட்டையும் காட்டணும். என் மகளுக்கு என் அண்ணனோட அன்பு வேணும், இந்த வீட்டோட பாசம் வேணும், மாயாண்டி மருமக அப்படிங்கிற உரிமை வேணும். நிறைவேற்றி கொடுப்பியானே? நிறைவேற்றி வைப்ப. அண்ணே, என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள சுடல வந்துச்சோ அன்னையில இருந்து எங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சுக்கிட்டே வருதுன்னு. என் புருஷன் கிட்ட அந்த தொழில பண்ணுவோம் இந்த தொழில் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லி அவரை ஏத்தி விட்டு நட்டத்துக்கு மேல நட்டமாக்கிட்டு இருக்காருன்னு. இத்தனை நாள் நல்லது கெட்டதுக்கு மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். இப்ப அவரை தினமும் குடிக்க வச்சு அவரை குடிக்க அடிமைக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. என்னதான் சொல்ற நீ? அந்த சூடலையா? நான் வேண்டான்னு வேணாம்னு அதையெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆனா மனசுல ஒண்ணு. மனசுல சொல்லுத்தா. ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி சொல்லியே அடுத்தடுத்து 3 பொம்பளை பிள்ளையா பெத்து விட்டுட்டேன். என் புருஷனை மட்டும் நம்பி என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு. நாளைக்கு என் பிள்ளைங்க வளர்ந்து நிக்கிறப்போ நீ எப்படி என்னைய கட்டி கொடுத்தியோ அதே மாதிரி என் பிள்ளைகளையும் கரை சேர்த்துருன. என்ன தண்ணி அழுகாத சாமி. யாரு கேக்குறதுன்னு தெரியல. என் குடும்பம் இருக்கிற நிலைமையில போக போக இன்னும் மோசமாயிருச்சுன்னா என் பிள்ளைகளை எப்படி கரை செய்ய போறோம்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னு. அதனாலதானே ஓட்ட வந்து நிக்கிறேன், உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். சாமி, இந்த அண்ணா உசுரோடு இருக்கிற வரைக்கும் ஒத்த சுட்டு கண்ணீரும் கண்ணிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். நம்ம பூங்கொடி, செந்தமிழ், இளவரசி இவங்க 3 பேர்த்தோட வாழ்க்கைக்கும் இந்த தாய் மாம நான் பொறுப்புத்தா. பூங்கொடிய என் வீட்டு மருமகளாக்கிக்கிறது என் பொறுப்பு. சாமி, பூங்கொடியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். வரேன்னு தான் சொன்னா, நான் தான் வேணாம்னு விட்டுட்டு நீ அவளை கூட்டிட்டு வருவேன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ல மதனி. எப்படியும் காது குத்துக்கு திரும்பவும் லீவை போடணும். எனத்துக்கு அடிக்கடி லீவை போட்டுக்கிட்டுன்னு தான் அனுப்பி வச்சிட்டேன். அத்தை, ஏய் மருமகனே, வாயா வாயா வாயா. பாரியா, என்ன என் மருமை எப்படி நெடு நெடுன்னு வளர்ந்து நிக்கிறியா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. பூங்குடிங்க அத்தை. பூங்குடி கூட்டிட்டு வரலையா? என்னத்த நீங்க நீங்க எப்ப வந்தாலும் பூங்குடிய கூட்டிட்டு வாங்க நான் சொல்லிருக்கேன்ல. அப்படியா? ஐயா கோச்சுக்கிறாத. இப்ப வரலனா என்ன, காது குத்தன்னைக்கு பூங்குடியை பார்க்கத்தானே போற. ஒரு 2 நிமிஷம் தத வந்துடுறேன். ஐயா பாத்தியா? பாத்து போயா. என்ன மதனி இப்படி நெடு நெடுன்னு வளர்ந்து நிக்கிறியா? ஆமா ஆமா. அத்த, என்னையா? வீரபாண்டி திருவிழாக்கு போனப்ப இந்த கண்ணாடிய நான் பூங்குடிக்காக வாங்கிட்டு வந்தேன். அடியாத்தி, பாத்தீங்களா என் மருமகன் செஞ்ச வேலைய? போன வருஷமே கலர் கண்ணாடி போட்டுக்கணும்னு என்கிட்ட கேட்டுச்சு அத்தை. அப்ப என்கிட்ட காசு இல்ல, அதான் இப்ப வாங்கிட்டு வந்தேன். இத பூங்குடி கிட்ட கொடுத்துறீங்களா?
குடுத்துறேன்யா கொடுத்துறேன். சரிங்க அத்தை. உன் மாமே அழகரு உனக்காண்டியே வாங்கி கொடுத்து அமைச்சிருக்க அந்த கண்ணாடியேன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரிங்க அத்தை. அம்மா நான் போய் இல்லாட்டு வந்துடுறேன். ஏய் ஐயா சாப்பிட்டு போயா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓடிட்டான். இருதா பூ வச்சுடு. பா ஏமாதினி ஆ, நம்ம ஊர் மல்லிகைப்பூ எம்புட்டு மனம் பாத்தீங்களா? பொறவு. நானும் எங்க ஊர் மல்லிகைப்பூ எம்புட்டோ தர வச்சு பாத்துட்டேன். ஆ, இவ்வளவு வாசம்லாம் என்னைக்கு இருந்தது இல்ல. அது என்னண்டா நம்ம ஊர் கிணத்து தண்ணி அப்புறம் நம்ம ஊர் மண்ணு இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம மல்லிகைப்பூ இம்புட்டு மனமா இருக்கு இல்ல? அது என்னமோ உண்மைதான் தா. சீலையம்பட்டி மார்க்கெட்டுல நம்ம பூவுக்கு மட்டும் ஒரு தனி மவுசு தான் இருக்காதா பின்ன? நம்ம ஊர் தான். ஏத்த பேச்சு. மதனி முதுகுல என்ன தடிப்பா இருக்கு? இன்னும் அவன் உன்னை அடிக்கிறத நிறுத்தலையா? இன்னும் எதுக்கு புள்ள அவன் கூட இப்படி கருமாயப்பட்ட பொழப்ப பொழைச்சுக்கு இருக்க? சீ போயான்னு விட்டுட்டு வரதுக்கு என்ன? மதனி வீரபாண்டி திருவிழால அந்த ஆளை பார்த்துக்கிட்டு கட்டினா அவரைத்தான் கட்டுவேன்னு எங்க அண்ணன் சொன்னேன். அந்த ஊர்காரங்களுக்கு உன் தங்கச்சியை கொடுக்காதையா, அவங்களுக்கும் நமக்கும் ஆகாதுன்னு இந்த ஊர்காரங்க அம்புட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என் அண்ணன் சொன்னாங்க. ஆனா என் அண்ணன் கேட்கலையே. என் தங்கச்சி விருப்பம்தான் என் விருப்பம்னு சொல்லி தேடி போய் சம்பந்தம் பண்ணி என்னைய கட்டி கொடுத்துருச்சு. நான் வாக்கப்பட்டு போனப்ப இவ எம்பிட்டு நாளுதான் அங்கிட்டு வாழ்ந்துட போறான்னு பாப்போம்னு சொல்லி எல்லாரும் காதுபட பேசினாங்க மதனி. இன்னைக்கு அந்த ஆள் என்னை அடிக்கிறான்னு சொல்லி பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன்னு வைங்க. நாங்க அன்னைக்கே சொல்லல இவ வாழ மாட்டாம்னு. அப்படின்னு அண்ணனை பார்த்து சரியா சிரிச்சுப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு அவமானத்தை எங்க அண்ணனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் மதனி. எப்படி அசிங்கம் வந்தாலும் சரி, சாகும் போது கூட மஞ்சள் பொண்டாட்டியா தான் சாவேன். இது சத்தியம் மதனி, சத்தியம். சொன்ன கேளு. இந்தாரு. சரி அழாத. கண்ணு தொடச்சுக்க. ஆபத்து. என்னங்க? பேச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ 4 சரி மணி சரி பஸ் சரி பிடிச்சு வந்துரு. வந்துடுறேன். சரி மாதிரி நான் கிளம்புறேன். மனுஷனுக்கு போன இடத்துல தான் வேலை வந்துருச்சான். 4 மணி பஸ் பிடிச்சு கிளம்பி வந்துருங்கிறாரு. சரி நான் புறப்படுறேன். பேச்சி கோடியில பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த கீரை கட்டி எடுத்துட்டு போ. என்னதுக்கு மாதிரி இப்படியும் கொடுத்து. சரி நான் அப்படியே புறப்படுறேன். இப்ப போனாத்தே 4 மணியை பிடிக்க முடியும். சரி போயிட்டு வரேன் மாதிரி. அண்ணே வாரேனே. பேச்சி என்னன்னு நீ உன் மதனிகிட்ட பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ அந்த வீட்டுக்கு போக வேணாத்தா. இங்கேயே அண்ணன் கூட இருந்துரு. அது சரி. ஏனே பொம்பளைக்கு பெருமையே புருஷ வீட்டுல வாழ்றதானே. அந்த ஆளை நினைச்சா நீ கவலைப்படாதனே. அது நல்ல மனுஷன்தான். என்ன அப்பப்ப இந்த நாயகனும் கொஞ்சம் வெளியில வந்துட்டு போயிரும். அதை எப்படி சமாளிக்கணும்னு உன் தங்கச்சிக்கு தெரியும். சரியா?